வணக்கம். ஞாயிறு காலை என்பதால் எவ்வளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்தோமோ அதைவிட 2 மடங்கு கூட்டம் வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே அதன் பொருட்டு பேனாக்கள் பேரவை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேடையில் வீட்டிற்கும் காலசக்கரம் நரசிம்மா அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள், பஞ்சாபகேசன் அவர்கள், மதிவாணன் அவர்கள், நான் தத்தெடுத்து கொண்ட என்னுடைய தங்கை அகிலா ஜுவாலா அவர்கள் மற்றும் கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள். முக்கியமாக அகிலா ஜுவாலாவின் மருமகள் பேசிய அந்த வரவேற்புரை, எதையும் பார்க்காமல் நேரே நிமிர்ந்து பார்த்து மனனம் செய்த விஷயங்களை மனனம் செய்தது போல் அல்லாமல் தங்குதடை இல்லாமல் பேசி ஒரு சிறந்த சொற்பொழிவாளருக்கான ஒரு தொடக்கத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் எல்லா ஆண்கள் சார்பாகவும் அந்த சகோதரியை பாராட்டுகிறேன். 2 புத்தகங்களில் கர்மா பற்றி 2வது புத்தகம் இன்னும் கூடுதல் கவனத்தை பெற வேண்டிய புத்தகம் என்றாலும் என்னுடைய கர்மா அதை விமர்சிக்கும் வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அகிலா ஜுவாலா அவர்களுடைய அம்மாவின் அப்பாவான தாத்தா இளம்பூரணனார் படைப்புகளை அகிலா ஜுவாலா அவர்கள் தொகுத்து வெளியிட்டுள்ள நூல் பற்றியது இப்போதைய என்னுடைய பேச்சு. இந்த நூலை படிப்பதிலும் இதை பற்றி பேசுவதிலும் எனக்கு ஒரு அலாதியான ஆனந்தம். காரணம், முறையாக தமிழ் படித்தவர்களுக்கு மரபார்ந்த தமிழ் புத்தகங்களை படிக்கவும் பேசவுமான வாய்ப்புகள் பெரிதும் குறைந்து வருகிற காலம் இது. எந்த வகையான இலக்கணக்கட்டும் இல்லாமல் முழுமையான வாக்கியங்களை உடைத்து போட்டு புதுக்கவிதை என்று சொல்லி கவிஞன் என்று பெயர் வாங்கிவிடுகிற ஒரு எளிதான வழி முகநூல் மூலம் இப்போது பரவி வருகிறது. அப்படி 4-5 கவிதைகளை எழுதி நண்பர்களும் உற்சாகப்படுத்தி விட்டால் கவிதைகள் அல்லாதவற்றை தொகுத்து கவிதை புத்தகமாக்கி கவிஞர் என்றும் போட்டுக்கொள்கிற ஒரு சூழல் தோன்றிவிட்ட தருணம். புதுக்கவிதையை பொறுத்தவரை அதில் கவித்துவம் இல்லை என்றால் வெறும் சக்கைதான் மிஞ்சும். ஆனால் மரபு கவிதையை பொறுத்தவரை அதில் கவித்துவமே இல்லை என்றாலும் கூட ஓசை மிஞ்சும். ஒரு அழகான ஓசையில் இலக்கணக்கட்டுடைய மரபு கவிதைகள் அமைகின்றன. இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அகிலா ஜுவாலா செய்திருக்கிற ஒரு பணி தார்மீக ரீதியாக முக்கியமானது. என்னுடைய தந்தை நான் எழுதுவதை பார்த்து ஆசைப்பட்டு மகாபாரத கிளை கதைகளை தொகுத்து இதிகாச கதை கொத்து என்று ஒரு புத்தகம் வெளியிட்டார். அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை வேண்டும் என்று ராமகிருஷ்ணமட துறவி சுவாமி கமலாத்மானந்தர் அவர்களை அணுகினேன். கமலாத்மானந்தர் இப்போது தன்னுடைய இறுதி காலத்தை காசியில் தான் கழிப்பேன் என்று காசியில் போய் சேர்ந்து விட்டார். அவர் எழுதிய முன்னுரையில் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நம்முடைய பல்வேறு வகையான ஒழுக்கவியல் விழுமியங்களை நமக்கு புகட்டி இருப்பது 2 பெரும் இதிகாசங்கள். எனவே ஒரு மனிதன் இதிகாசங்களை பற்றி எழுதுகிற பொழுது எப்படி ஒவ்வொருவரும் பிதுர்க்கடனை செலுத்துகிறார்களோ அது மாதிரி அவன் ரிஷிக்கடனை செலுத்திய பெருமை அடைகிறான். உங்கள் தந்தை அப்படிப்பட்ட பெருமை அடைந்துள்ளார் என்று அவர் அணிந்துரை எழுதினார். அது மாதிரி தன்னுடைய தாத்தாவின் நூல்களை எடுத்து இப்படி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பதன் மூலம் உண்மையான பிதுர்க்கடனை அகிலா ஜுவாலா அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். சராசரி மனிதர்களுக்கு அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்யலாம். பாரதிக்கு மகன் பிறக்கவில்லை என்பதால் திருலோக சீதாராம் தன்னை மகனாக கொண்டு அவர் வாழ்ந்த காலம் வரை அமாவாசை என்று பாரதியாருக்கு தர்ப்பணம் செய்து கொடுத்து வந்தார். அகிலா ஜுவாலா செய்திருக்கிற இந்த செயலானது கட்டாயம் இளம்பூரணனாருடைய ஆன்மாவை மிகுந்த ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும். அதன் பொருட்டு சரியான செயலை செய்த அகிலா ஜுவாலாவுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் உரியன. அவருடைய மரபுத்தமிழ் அறிஞரான அந்த தாத்தாவுக்கும் பாரதியாருக்கும் ஒரு வகையில் ஒற்றுமை உண்டு. இருவருமே சங்கீதம் அறிந்தவர்கள். பாரதியாரைப் போலவே இவரும் ஆனந்தமாக கர்நாடக இசையில் பாட்டு பாடக்கூடியவர் என்பதை தன் நூலில் அவர் தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் இந்த நூலில் உள்ள அத்தனை விஷயங்களும்
மரபார்ந்த செய்யுள்கள். மரபார்ந்த செய்யுள்களிலிருந்து விலகி பாரதி காலத்தில் வசன கவிதை என்கிற ஒரு புதிய குழந்தை பிறந்தது. பாரதியார் அதை தொடங்கி வைத்தார். பாரதியார் தான் தமிழில் எல்லாவற்றையும் நவீன தமிழில் தொடங்கி வைத்தவர். சிறுகதையிலிருந்து புதினத்திலிருந்து புதுக்கவிதை வரை அனைத்திற்கும் தந்தை பாரதியார் தான். அவருக்கு பிறகு புதுக்கவிதை பாய்ச்சல் எடுத்த போது அதை கடுமையாக வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தவர்கள் இருவர் இருந்தார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒருவர் இப்போது 100 ஆண்டு காணும் கவிஞர் கண்ணதாசன். அவர் புதுக்கவிதையை ஏற்றுக்கொண்டதில்லை. அவருடைய ஞானமாலிகா, புஷ்பமாலிகா ஆகிய நூல்கள் எல்லாம் மிகச்சிறந்த புதுக்கவிதைகள் போல் தென்படும். ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு ஒரு மாத்திரை இருக்கிறது. அதை நானே சாப்பிட்டிருக்கிறேன். அதனால் ஞாபக சக்தி வளரும். அந்த மாத்திரையை உங்களுக்கும் பரிந்துரைக்கிறேன். அந்த மாத்திரையின் பெயர் அடடா அதுதானே மறந்துவிட்டது. இது அவருடைய வசன கவிதை. மகனே, மீன் தண்ணீரிலேயே உயிர் வாழ்கிறதே, ஆச்சரியமாக இல்லையா என்று தந்தை கேட்டார். மகன் சொன்னான், அதே தண்ணீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் அப்பா ஆச்சரியம். இதெல்லாம் கண்ணதாசனுடைய வசன கவிதைகள். ஆனால் கண்ணதாசன் அதை அழகிய வசனங்கள் என்று சொல்லுங்கள், அவற்றையெல்லாம் கவிதை என்று சொல்லாதீர்கள் என்று கண்டித்தார். பொதுவுடைமை கவிஞரான கவிஞர் KCS அருணாச்சலம் அவர்களை சுற்றி நிறைய புது கவிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் KCS அருணாச்சலம் இந்த சின்ன சின்ன மூக்குத்தியாம், சிகப்பு கல்லு மூக்குத்தியாம், கன்னிப்பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியாம் என்ற அருமையான ஒரே ஒரு திரைப்பாடலை எழுதியவர். புதுக்கவிதையை கடைசி வரை ஏற்கவில்லை. இந்த புதுக்கவிதையில் அதிகம் சக்கைகள் வந்துவிட்டாலும் கூட சிறந்த மிக உயர்வான புதுக்கவிதைகளும் ஹைக்கூக்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பது இன்றைய நம்முடைய கணிப்பு. அப்படி நிறைய பார்க்கிறோம். பிருந்தா சாரதி எழுதுகிறார், இந்த பறக்கிற வண்ணத்து பூச்சி ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தது, ஊஞ்சலுக்கு மலரும் நினைவுகள் இதெல்லாம் எழுதுகிறார். இப்படி நிறைய வருகிறது, மிக அழகாக இருக்கிறது. எனவே புதுக்கவிதையை நாம் எதிர்க்க தேவையில்லை. ஆனால் நாவல் மாதிரி, சிறுகதை மாதிரி, புதுக்கவிதை மாதிரி மரபு கவிதையும் எல்லா காலத்திலும் வளர வேண்டிய ஒரு இலக்கியம். அதை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துகிறது இளம்பூரணனாருடைய இந்த அருமையான ஒரு நூல். இங்கே வந்திருக்கிற எழுத்தாளர்கள் ஏராளமான பேர் எழுத்தாளர்கள் தான் இல்லையா? அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு இளம்பூரணனாரிடம் இருக்கிறது. ஒரு மாபெரும் கவிஞராக திகழ்ந்தவர், சமகாலத்தில் வாழ்ந்த சான்றோர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர், உண்மையிலேயே இமாலய சாதனைகளை செய்தவர். அவர் எழுதுகிற போது, ஓர் துளி ஞானமும் உற்றிலன் ஏழை உரைக்கும் என்றன் ஆர்வம் இது எண்ணி இகழாது அருள் செய்வார் ஆன்றோரே என்று அடக்கத்தோடு எழுதுகிறார். கம்பர் எழுதுகிற பொழுது, கம்பரை மிஞ்சி ஒரு கொம்பர் இன்று வரை பிறக்கவில்லை. அவர் எழுதுகிற பொழுது, வால்மீகி என்ற பார்க்கடலில் ஒரு பூனை அதை நக்கி குடிக்க முயன்றதைப் போல் நான் எழுதுகிறேன், அவ்வளவுதான் என்று கம்பர் எழுதுகிறார். இன்றைய எழுத்தாளர்கள் எப்படி எழுதுகிறார்கள்? அவை அடக்கத்தோடு ஒருவர் சொல்கிறார், நீங்கள் விரும்பி ரசிக்கும் தமிழ் எழுத்தாளர் இன்னொருவர் யார்? என்னை தவிர தமிழில் வேறு யாராவது எழுதுகிறார்களா என்ன? நீங்கள் வாசிக்கும் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒருவர் பெயரை சொல்லுங்கள். ஏன் 3 பேர் பெயரை சொல்கிறேன்? நான் 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 இதெல்லாம் இலக்கிய வரலாற்றில் இன்று அடுத்தடுத்து பதிவாவதை பார்க்கிறோம். எனவே எழுத்தாளர்களாக இருப்பது முக்கியம்தான். அதைவிட முக்கியம் அவர்கள் மனிதர்களாக இருப்பது. எழுத்தாளர்கள் சமூகத்தை சீர்திருத்துவதற்காக எழுதுகிறார்களோ இல்லையோ, முதலில் அவர்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய உயர்ந்த பண்பாளராக இளம்பூரணர் விளங்கியிருக்கிறார் என்பதை அவருடைய வம்ச வழித்தோன்றல்களும் நமக்கு நிரூபிக்கிறார்கள். அவர்கள் வழியில் வந்த அவர்கள் குடும்பத்தினர் கூட மிகுந்த அடக்கத்தோடு இயங்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த இளம்பூரணர் நூலின் இன்னொரு முக்கிய அம்சம் யாப்பு என்பது தமிழில் ஒரு அழகான கட்டமைப்பு. தமிழ் செய்யுள் அமைப்பு என்பது பயில ரசமானது. ஆங்கிலத்தில் அந்த ரைம் ஸ்கீம் என்பது இறுதியில் வரும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர், up above the world so high, like a diamond in the sky, AABB என்கிற அந்த ரைம் இறுதியில் வருவது ஆங்கில மரபு.
தமிழில் தொடக்கத்தில் வரும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு காக்க என்று தொடக்கத்தில் வந்தது. இப்படி இரண்டிற்கும் வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் அந்த சந்தங்களை ஓசைகளை பல வகையாக கட்டுக்குள் உட்படுத்தி பல்வேறு வகையான ஒலி நயங்களை தோற்றுவித்திருக்கிறது. அதற்கு எழுதப்பட்ட இலக்கணம்தான் யாப்பதிகாரம் என்பது. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, தாழிசை, துறை, விருத்தம் என்று ஏராளமான வகைகள். அந்த ஒவ்வொரு வகையை பற்றியும் கூட ஏதாவது ஒரு செய்யுள் வேண்டுமானால் அதிர்ஷ்டவசமாக இளம்பூரணனுடைய இந்த நூலில் நீங்கள் பார்த்து விடலாம். அப்படி எல்லா வகைப்பட்ட யாப்புக்கும் உட்படுத்தி பல வகையான செய்யுள்களை இவர் எழுதி செல்கிறார். ஒரு காலத்தில் ஒரு பேச்சு வந்தது. பாலாத்தங்கரையினிலே வாலாஜா பேட்டை, பாப்பாத்தி தலையினிலே பலகார மூட்டை என்று ஒருவர் கவிதை எழுதியிருந்தார். இது என்ன கவிதையா என்று இன்னொருவர் கேட்டார். அதற்கு மற்றவர் பதில் எழுதினார், ஆம், இது தரவு கொச்சக கலிப்பா என்று. ஆக எப்படி எழுதினாலும் அதற்கு ஒரு இலக்கணத்தை அமைத்துவிட முடியும் என்பதை நம்முடைய யாப்பதிகாரம் காட்டுகிறது. 14 சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் வேண்டுமா? இளம்பூரணனார் அத்தகைய ஒரு விருத்தத்தை அமைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வள்ளலாருடைய புகழ்பெற்ற முருகன் பாடல், ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். இந்த வரிசையாக அந்த மணி, கந்தக்கோட்டத்து மணி டும் டும் என்று அடிக்கும்போது அதற்கு இணையாக வேண்டும் வேண்டும் என்று அவர் பாடிய பாடல், அதற்கிணையான பல பாடல்கள் இந்த நூலில் அமைந்திருக்கின்றன. ஏராளமான ஆசிரிய விருத்தங்கள். அந்த விருத்தங்களை திரும்ப திரும்ப படிக்க தோன்றுகிறது. ஏனென்றால் இளம்பூரணா எழுதினால் அது விருத்தமாக இருக்கிறது என்று பலர் எழுதுகிற பொழுது அது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. படிக்கிற போது அந்த ஓசை தட்டுகிறது. மிக அழகாக எழுதியிருக்கிறார். பல வகையான சந்த பாடல்கள் அடங்கிய யாப்பு வகை கலம்பகம் என்பது. கண்ணதாசனுடைய பாடல், இது நூற்றாண்டு இல்லையா? கரும்பு போல் படித்து மருந்து போல் வடித்த சொல்லினாள் இன்பச் சொல்லினாள், கடல் கத்தும் திரை கொழித்த முத்து நிறைப்பழித்த பல்லினாள் முத்து பல்லினாள், செவ்வரி ஓடிய கண்கள் இரண்டினில் செயலொடு வேலாட, இரு கொவ்வை இதழ்களும் கொத்து மலர்களும் பொங்கி மகிழ்ந்தாட, தெய்வ ரதத்தினை செயலை மறைத்திட சிற்றிடை தள்ளாட என்று கண்ணதாசன் இந்த சந்தம் வளர்த்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ், வெல்லும் வெல்லும் ஏராளமான சந்தங்களை வைத்து கண்ணதாசன் எழுதுகிறார். இவருடைய இளம்பூரணனாருடைய கலம்பக பாடல்கள் பல்வேறு சந்தங்களை உள்ளடக்கி எழுதப்பட்டிருக்கின்றன. காவடி சிந்து, காவடி சிந்து என்கிற அந்த சிந்து மரபை தமிழில் தோற்றுவித்தவர் அண்ணாமலை ரெட்டியார். வள்ளிக்கணவன் பேரை வழிப்போக்கர் சொன்னாலும் உள்ளம் உருகுதடி சகியே ஊனும் உருகுதடி, மாடுமலை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன என்று வரிசையாக வருகிற அந்த காவடி சிந்து பாடலில் மனம் பறிகொடுத்த புலவர்களில் ஒருவர் மகாகவி பாரதியார். அவர் காவடி சிந்து எழுதுகிறார். வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, அங்கோர் வெற்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா, பல்லினை காட்டி வெண் முத்தை பழித்திடும் வள்ளியை குறவள்ளியை, ஒரு பார்ப்பன கோலம் தரித்து கரம் தொட்ட வேலவா வடி வேலவா என்று பாரதியாருடைய காவடி சிந்து. இந்த இளம்பூரணனார் காவடி சிந்துவில் முயற்சி செய்து பல சிந்து பாடல்களை எழுதியிருக்கிறார். அம்மானை பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த நூலில் என்னை மிகவும் கவர்ந்தது, அமுத சுரபியில் மாதந்தோறும் நாங்கள் நடத்துகிற வெண்பா போட்டி காரணமாக இதில் இடம்பெற்றிருக்கிற மிக மிக அழகான வெண்பாக்கள். தமிழினுடைய இலக்கணத் தமிழினுடைய மரபு தமிழினுடைய பெரிய பெருமை என்பது வெண்பா. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், ஏன் அமுத சுரபி போன்ற பத்திரிகைகளில் ஒரு விருத்தப்பா போட்டி, ஆசிரியப்பா போட்டி நடத்தக்கூடாது, அது ஏன் வெண்பா போட்டி நடத்துகிறோம் என்றால், வெண்பாவில்தான் ஒரு அடியின் கடைசி சீருக்கும் அடுத்த அடியின் முதல் சீருக்கும் கூட தலை பார்க்க வேண்டும். மற்ற பாக்களில் அந்தந்த வரியோடு அது முடிந்துவிடும். வெண்பா எழுதுவது என்பது மிக கடினம். அந்த வெண்பா என்பது சிலப்பதிகாரத்தில் தொடங்கியது. தூமப்பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று என்று சிலப்பதிகாரத்தில் 4-5 வெண்பாக்கள் வருகின்றன. சங்ககால நூலான திருமுருகாற்றுப்படையில் வெண்பாக்கள் 1-2 அழகாக இடம்பெற்றிருக்கின்றன. அது நக்கீரர் எழுதியதா என்பது பற்றி ஐயப்பாடு இருக்கிறது. காரணம்,
உலகம் உவப்ப வலநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு என்று செம்மாந்த பழந்தமிழில் தொடங்குகிற அந்த திருமுருகாற்றுப்படை நடையோடு அதில் இடம்பெற்றிருக்கிற வெண்பாக்களின் நடை ஒத்து வரவில்லை. அது சுலபமாக நமக்கு புரிகிறது. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுதேன் நான் என்றால் எல்லா வார்த்தைகளும் நமக்கு புரிகின்றன. இன்றைய தமிழ் போல இருக்கிறது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று ஒரு எண்ணலங்கார பாடல். இதெல்லாம் திருமுருகாற்றுப்படை வெண்பாக்கள். வெண்பாக்களினுடைய அழகு என்பது மனதை உருக்குவது. அதனுடைய தலை காரணமாக, அந்த ஓசை காரணமாக எப்படி முகாரி ராகம் என்றால் ஒரு அழுகை வருமோ அது மாதிரி ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு உணர்வு இருப்பது மாதிரி தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு கட்டுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. வெண்பாவில் மிகச்சிறப்பாக உருக்கம் வரும். பட்டினத்தார் தன்னுடைய தாயார் இறந்தபோது முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் என்னை ஆதரித்தே தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தீமூட்டுவேன், வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு பாராட்டி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன் என்றெல்லாம் எழுதி அந்த கவிதைகளை படிக்கிற பொழுது கண் கலங்காதவர்கள் இருக்க முடியாது. வெண்பாவில் அப்படி ஒரு உருக்கம். பின்னால் 14 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் உட்பட ஏராளமான நூல்கள் வெண்பாக்களால் அமைந்தன. அன்னை போல் என்னை அருகிருந்து சீராட்டி இன்னமுதம் பக்கத்திருந்தூட்டி இன்னமுமே தங்கு தங்கு என்று சொன்ன தங்க குணத்தானை எங்கு போய் காண்பேன் இனி என்று டிகேசி காலமான போது கவிமணி ஒரு வெண்பா எழுதினார். வஉசி தன்னுடைய பொருட்களெல்லாம் இழந்த பிறகு அந்த வறுமை நிலையை சொல்லி அவர் வெண்பா எழுதினார். இப்படி வெண்பாக்களுக்கு என்று தமிழில் ஒரு தனி வரலாறு இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் இந்த நூலை படிக்கிற பொழுது மனதில் ஒரு வகையான கூச்சம் தோன்றியது. காரணம், இவ்வளவு புகழ்பெற்ற புலவர் இளம்பூரணனார் எழுதிய இந்த அழகிய வெண்பாக்களை முதல் முறையாக இப்போது தான் நான் படிக்கிறேன். காரணம், இந்நூலில் இடம்பெறவில்லை, இப்போது தான் இடம்பெறுகின்றன. இனிமேல் இத்தகைய வெண்பாக்கள் பலரால் படிக்கப்படும், ரசிக்கப்படும். வெண்பாக்களில் தனி வெண்பாக்கள் தவிர வெண்பா நூல்களும் இருக்கின்றன. நலவெண்பா வெண்பாக்களால் ஆன நூல், வெள்ளக்கால் பா சுப்பிரமணிய முதலியார் எழுதிய அகலிகை வெண்பா வெண்பாக்களால் ஆன நூல். அது மாதிரி இவர் வெண்பாக்களாலேயே காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். காரெழுபது என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் வெண்பாக்களிலேயே அமைத்திருக்கிறார். இன்னொரு அற்புதமான தமிழ் இலக்கண மரபினுடைய உன்னதம் கட்டளைக்கலித்துறை. கட்டளைக்கலித்துறை என்பது எழுத்தெண்ணி பாட வேண்டியது. ஒரு வரியில் நேரசியில் தோன்றினால் 17 எழுத்துக்கள் வர வேண்டும், நிறையசியில் தோன்றினால் 18 எழுத்துக்கள் வர வேண்டும். புள்ளி வைத்த ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு கணக்கு பண்ணினால் கட்டளைக்கலித்துறை செய்யுள் ஒவ்வொன்றும் எழுத்து எண்ணி பாடப்பட்டிருக்கும். அசாத்தியமான ஒரு திறமை. தமிழில் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்று ஒரு புலவர் இருந்தார். அவரை பற்றி அற்புதமான ஒரு நூலை கிருஷ்ணன் என்பவர் எழுதியிருக்கிறார். அந்த கிருஷ்ணன் என்பவர் நான் பெரிதும் மதிக்கிற நடிகை சகோதரி சுஹாசினி மணிரத்னம் அவர்களுடைய உறவினர். அந்த நூல் அண்மையில் வெளிவந்திருக்கிறது. மிக அற்புதமான நூல். அந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் திருவேங்கடத்து அந்தாதி என்று ஒரு 100 செய்யுள்களாலான செய்யுள் நூலை எழுதியிருக்கிறார். அதுபோன்ற முயற்சி தான் இளம்பூரணனாரும் செய்திருக்கிறார். திருவேங்கடத்து அந்தாதியின் சிறப்பு என்பதை இன்று இந்த நிமிடத்தில் ஒரு 2-3 நிமிடத்தில் நீங்கள் உணர்ந்து அனுபவிப்பீர்களானால் தமிழ் எவ்வளவு உன்னதமான மொழி என்பதையும் தமிழில் எத்தனை அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதையும் வாழ்நாள் முழுவதும் நாம் வியப்போம். திருவேங்கடத்து அந்தாதி, அந்தாதி என்பதால் ஒவ்வொரு பாட்டின் இறுதி சீரும் அடுத்த பாட்டின் முதல் சீராக வரும். அது புரிகிறது இல்லையா? இரண்டாவது, திருவேங்கடத்து அந்தாதி கட்டளைக்கலித்துறையில் எழுதப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு வரியிலும் எண்ணி பார்த்தால் 16 எழுத்து அல்லது 17 எழுத்து என்று சரியாக அமைந்திருக்கும். இந்த இரண்டும் அந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்கிற அந்த புலவருக்கு விதிக்கப்பட்ட இலக்கணக்கட்டு ரீதியான நிபந்தனைகள். ஒன்று அந்தாதி, இன்னொன்று எழுத்தெண்ணி பாடும் கட்டளைக்கலித்துறை. அவர் ஒரு அவதார புருஷர் என்று கருதத்தக்கவர். அவருக்கு இந்த 2 நிபந்தனைகள் போதாது. அவர் யோசிக்கிறார். இதைத் தவிர ஒரு சாகசத்தை அவர் செய்கிறார். இந்த 2 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு
கவிதைகள் எழுதுவதோடு அவர் எழுதுகிற ஒவ்வொரு செய்யுளிலும் இரண்டாவது வார்த்தையை ஒரே வார்த்தையாக அமைத்து அது 4 முறை வருகிற போது அதற்கு 4 பொருள் வருகிற மாதிரி ஸ்லேடை அமைக்கிறார். ஸ்லேடை என்றால் நாம் 2 பொருள் என்று நினைக்கிறோம் இல்லையா? அவர் ஒரு வார்த்தைக்கும் 4 பொருள் அமைக்கிறார். ஒரே ஒரு பாடலை உதாரணத்திற்கு சொல்லி விளக்குகிறேன். இந்த பாடல் அந்தாதி என்பதால் மாயவனே என்று தொடங்குகிறது. முந்தின செய்யுள் மாயவனே என்று முடிந்திருக்கும். அதுபோல் இதன் கடைசி வார்த்தை அடுத்த செய்யுளின் தொடக்க வார்த்தையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் இந்த நூலை எடுத்து எண்ணி பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் 16 எழுத்துக்கள் வந்திருக்கும். புள்ளி வைத்த எழுத்துக்களை நீக்கி கணக்கிட்டார். அடுத்த அற்புதம் இப்பொழுது நான் விளக்கும் போது உங்களுக்கு புரியும். முதலில் அதை அப்படியே சொல்கிறேன். இரண்டாவது வார்த்தை ஒரே வார்த்தை, கண்ணன் என்ற வார்த்தை. மாயவன் கண்ணன், மணிவண்ணன் கேசவன், மண்ணும் விண்ணும் தாயவன் கண்ணன் கமலம் ஒப்பான், சரத்தால் இலங்கை தீயவன் கண்ணன் சிரமறுத்தான், திருவேங்கடத்து தூயவன் கண்ணன் புடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றியே. இது செய்யுள். இந்த கண்ணன் என்கிற ஒரு வார்த்தை எப்படி 4 பொருள் தருகின்றது என்பதை அடுத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மாயவன் கண்ணன், மணிவண்ணன் கேசவன், மண்ணும் விண்ணும் தாயவன் கண் நன் கமலம் ஒப்பான், சரத்தால் இலங்கை தீய வன்கண்ணன் சிரமறுத்தான், திருவேங்கடத்து தூயவன் கண் அன்புடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றே. இப்படி 100 பாடல்களில் 100 சொற்களை 4 பொருள் தரும் வகையில் பிரித்து எழுத்தும் எண்ணப்பட்டு அந்தாதியும் அமைக்கப்பட்டு ஒரு புலவர் பாடியிருக்கிறார் என்றால் தமிழின் பொக்கிஷத்தை எப்படி நாம் அளக்க முடியும் இல்லையா? அதெல்லாம் நாம் படிக்க வேண்டும். புதுக்கவிதைகளை படிக்கலாம், ரசிக்கலாம். ஆனால் இவையெல்லாம் நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிற சொத்துக்கள். அதையெல்லாம் இதை படிக்கிற பொழுது, இந்த நூலை படிக்கிற பொழுது இது போன்ற பல கட்டளை கலித்துறை கவிதைகள் இந்த நூலில் அமைந்திருக்கின்றன. காந்தியம் பொதுவுடைமை இரண்டும் திருக்குறளில் உண்டு என்று மூவா எழுதியிருக்கிற செய்தியை இவர் ஒரு கவிதையில் பதிவு செய்கிறார். டாக்டர் மு வரதராசன் திருக்குறள் காந்தியத்தையும் போற்றுகிறது, பொது உடைமையும் போற்றுகிறது என்று ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இந்த கருத்தை அவர் கட்டளை கலித்துறையில் அமைக்கிறார். என்னுடைய தமிழ் கற்பித்த பேராசிரியர்களில் ஒருவர் மாராப்போ குருசாமி அவர்கள். அவருடைய குரு மூவாவை பற்றி அவர் ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு என்றென்றும் இளமையான மூவாவுடைய அந்த தமிழை பற்றிய நூலுக்கு அழகான ஒரு தலைப்பு அவர் கொடுத்தார், மூவா தமிழ் என்றும் தமிழ் முதிராது என்கிற கண்ணோட்டத்தில். நம்மிடையே அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த 2 எழுத்தாளர்கள், ஒருவர் ஜெயகாந்தன், ஒருவர் ராஜம் கிருஷ்ணன், இருவருமே காந்தியம் பொது உடைமை தத்துவம் இரண்டிலும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஜெயகாந்தன் தன்னை ஆன்மீக கம்யூனிஸ்ட் என்று அறிவித்து கொண்டிருந்தார். அதெல்லாம் அண்மைக்கால வரலாறு. இதற்கான தொடக்க காலங்கள் எப்படியெல்லாம் அமைந்தன என்பதை இந்த நூல் நமக்கு விளக்குகிறது. இந்த இளம்பூரணனாருக்கு ஒரு பெரிய பழந்தமிழ் பயிற்சி இருந்திருக்கிறது. அவருடைய காலத்திற்கு முற்பட்ட அத்தனை இலக்கியங்களையும் அவர் கரைத்து குடித்திருக்கிறார். அதற்கான சான்றுகளை அவருடைய செய்யுள்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு செய்யுள் வருகிறது, காலம் காலம் என அந்த செய்யுள் முடிகிறது. 7 செய்கள் தமிழன்னை இறைமை பெறும் காலம், எல்லோரும் ஓர் குலமென்று எண்ணமுறும் காலம், ஊழின் உயர் திருக்குறள் நூல் உளந்தழைக்கும் காலம், ஓங்கு திரு வள்ளுவர் சீர் பாங்குருமி காலம் என்று ஒரு காலம் காலம் என்று முடிகிற பாடல். இந்த பாடல் நந்தி கலம்பகத்தில் ஒரு பாடல் வருகிறது. நந்தி கலம்பகத்தில் அந்த மன்னனை பிரிந்திருக்கிற அந்த தலைவி பாடுகிறாள், அங்குயிரும் இங்குடலும் ஆனமழைக்காலம் அவர் ஒருவர். இது ஒரு வித்தியாசமான சீட்டு வந்திருக்கிறது. சீட்டு வந்தவுடன் நான் முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். 10 நிமிடம் கூடுதலாக பேசலாம் என்ற சீட்டை கொடுத்தவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கையர்கள் புனல் பொழிய மழை பொழியும் காலம், மாறவேல் சிலை குனிக்க மயில் குனிக்கும் காலம், கொங்கைகளும் கொன்றைகளும் பொன் சொரியும் காலம், கோகநக நகை முல்லை முகை நகைக்கும் காலம், அங்குயிரும் இங்குடலும் ஆன மழைக்காலம், அவர் ஒருவர் நாம் ஒருவர் ஆன கொடுங்காலம் என்பது நந்தி கலம்பகத்தினுடைய பாடல். அந்த சந்தத்தை, அந்த காலம் என்ற சொல்லை அப்படியே எடுத்துக்கொண்டு இளங்குமணனார் மிக அழகாக ஒரு கவிதை எழுதுகிறார். இப்படி ஏராளமான கவிதைகள். முக்கியமாக திருக்குறள் தொடர்பாக இந்த நூலின் பெரும்பகுதி திருக்குறள் தொடர்பாக அமைந்திருக்கிறது. திருக்குறள் திருவள்ளுவர் மேல் இளங்குமணனாருக்கு ஒரு அளவற்ற பக்தி இருக்கிறது.
திருக்குறள் செம்மணி மாலை, திருவள்ளுவர் 108 போற்றி திரு அகவல், திருக்குறள் அம்மானை, திருத்தசாங்கம் என்று நிறைய திருவள்ளுவரை பற்றி ஒரு பாதிக்கு மேல் 50% எழுதுகிறார். மீதி முருகன், காரைக்கால் அம்மையார் என்றெல்லாம் சீழ்கள் எழுதுகிறார். இந்த திருக்குறளை பற்றி எழுதுகிற பொழுது சில கேள்விகளை அவரை எழுப்பி அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்மை தேட சொல்கிறார். அப்படி ஒரு கேள்வி, தெரிபொருள் ஆய்வினில் தேடிட சேர் நயங்கள் விரிவினில் நாளும் புதுமை விளைத்திடும் மெய்மை இதே. திருக்குறள் என்கிற நூலில் தேட தேட நாள்தோறும் புதிய புதிய பொருட்கள் வரும், அதை தேடுங்கள் என்கிறார். அதை யாராவது தேடி இருக்கிறார்களா? பார்க்க வேண்டும். பரிதி, பரிமேலழகர், திருமலையர் என்று நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். கலைஞர் கருணாநிதி உரை எழுதினார். என் ஆசிரியர்கள் ஒருவரான சுஜாதா உரை எழுதினார். பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா உரை எழுதியிருக்கிறார். நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். இன்று இத்தனை பேர் உரைகளிலும் சொல்லாத பல கருத்துக்களை திருக்குறளில் இருப்பதாக இந்த காலத்திற்கு பொருத்தமாக உரை எழுதி பார்க்கிறார் பேராசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய மாணவர் திருச்சி புலவர் ராமமூர்த்தி. இப்படி நிறைய உரைகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு 1-2 சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்த குறள், கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல. கண்ணும் கண்ணும் பார்த்தால் கண்ணாலேயே காதலர்கள் பேசிக்கொள்வார்கள், வாயால் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் பரிமேலழகர் சொன்னது, இதுதான் பாப்பையா சொன்னது. எல்லோரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள், வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வினா எழுகிறது. புத்தருடைய திருவடியில் காலமான தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் போட்டு குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள் கிரிசா கௌதமி என்கிற பெண்மணி. அந்த தாயின் அழுகையை கண்டு இறங்கிய புத்தர், சாவே நடக்காத வீட்டிலிருந்து ஒரு பிடி எள் கொண்டு வா என்று சொன்னார். அவள் தேடி தேடி பார்த்தால் அவளுக்கு ஆறுதல் ஏற்பட்டு விட்டது. சாவு என்பது வாழ்வில் இயல்பானது, ஏற்கத்தான் வேண்டும். ஏற்றால் புத்த சங்கத்தில் சேர்ந்து துறவியானாள் என்று அந்த கதை நடக்கிறது. இப்போது இன்னொரு கேள்வி நம்மிடையே எழுகிறது. அன்றைக்கு புத்தரிடம் அந்த கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு ஒரு கேள்வி, கலப்பு கல்யாணமே நடக்காத குடும்பம் என்று இன்று ஏதாவது இருக்கிறதா? விவாகரத்தே இல்லாத குடும்பம் என்று ஏதாவது உண்டா? 40 வயதாகியும் திருமணமாகாத பையனே இல்லாத வீடு என்று ஏதாவது உண்டா? இப்படி பல கேள்விகள் நம்மிடையே எழுகின்றன. ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்வோம். நமக்கெல்லாம் தெரிகிறது, எல்லார் வீடுகளிலும் கலப்பு திருமணம் என்பது எங்கோ ஒரு மூலையிலாவது நடந்துதான் இருக்கிறது, இயல்பாகிவிட்டது. அதை ஏற்க மனம் மறுத்தாலும் அதுதான் இயல்பு. அதை மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். யார் அறிவுறுத்துகிறார்? வள்ளுவர் அறிவுறுத்துகிறார். எப்படி? கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின், அவர்கள் எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் காதலர்களாகிவிட்டால் கட்டாயம் திருமணம் செய்து கொள்வார்கள். எனவே உறவினரோ நண்பர்களோ எதிர்த்து சொல்லும் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. இதற்கு திருக்குறள் இடம் கொடுப்பதுதான் ஆச்சரியம். இதை அவர் கண்டுபிடித்து எழுதுகிறார். அது மாதிரி வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை. இடும்பை என்றால் துன்பம் என்று இதுவரை சொன்ன பொருள். ராமமூர்த்தி சொல்கிறார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு மறுபிறவி கிடையாது, ஆகையால் யாண்டும் இடும் பை இல, கருப்பையில் பிறக்க மாட்டார்கள் என்று ஒரு பொருள் சொல்கிறார். இப்படி நிறைய அந்த விஷயத்திற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி அதை தேடி பாருங்கள் என்கிறார் இளம்பூரணனார். சிலர் தேடுகிறார்கள். திருமால் உலகனைத்தும் 2 அடியால் அளந்தார், ஆனால் வள்ளுவர் 2 அடியால் அளந்ததை நாம் காண்கிறோம் என்று இவர் எழுதுகிறார். ராமாயணத்தில் ஒரு காட்சி வருகிறது. ராமபிரான் தான் திருமால். அது ராமனுக்கு தெரியும், அவன் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ராமனிடம் விஸ்வாமித்திரர் கதை சொல்கிறார். கானகத்தில் அழைத்து செல்கிற பொழுது யாருடைய கதையை? உலகளந்தவனுடைய கதையை. திருமால் எப்படி 2 அடியால் உலக அளந்தார் என்று விஸ்வாமித்திரர் நடந்த நிகழ்வை விவரிக்கிறார். ராமன் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறான். ஏன் அமைதியாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு ஆய்வாளர் எழுதுகிறார். தான் அப்போது அளந்ததை பற்றி இந்த முனிவர் இப்போது என்னவெல்லாம் அளக்கிறார் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒருவர் எழுதுகிறார். இன்று 2-3 தினங்களுக்கு முன்னால் தமிழின் மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவரான அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கு கபிலர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. செய்திகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் திருக்குறளை பற்றி இதுவரை வந்திருக்கிற அறிஞர்களுடைய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு 7-8 தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கிறார்.
திருக்குறள் என்பது படிக்க 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 நம்முடைய வாழ்வை மனதை மேம்படுத்தி வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பார்வையை மாற்றுகிறது. திருவள்ளுவருடைய நோக்கம் வள்ளுவர் கோட்டம் கட்டுவது அல்ல, 133 அடியில் சிலை வைப்பது அல்ல, கள்ளுண்ணாமை என்ற திருக்குறள் அதிகாரத்தை மனப்பாடம் செய்வது அல்ல. ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டும், வள்ளுவரை நினைவுபடுத்த வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் முக்கியமாக வள்ளுவர் விரும்பிய அவருடைய நோக்கம் என்பது வள்ளுவ கருத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும். அது முக்கியம் என்பதை நாம் மனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக பல இடங்களில் விளக்குகிறார். திருக்குறளில் சில சிந்தனைகள் முரண்பட்டிருக்கின்றன. அப்படி முரண்பட்டிருக்கிற சிந்தனைகளை சொல்லி திருக்குறளில் முரண்பட்ட கருத்துக்களா என்று சிலர் பின்னால் அவதூறு பரப்பக்கூடும், அதற்கு விடை காணுங்கள் என்று இந்த நூல் சொல்கிறது. அதில் ஒரு கருத்து நமக்கு தெரியும், ஊழிற் பெருவலி ஆவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும், விதி வலியது என்கிறார் வள்ளுவர். இன்னொரு குறளில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்கிறார், விதியையும் வென்றுவிடலாம் என்கிறார். இந்த இரண்டும் முரண்பட்டதா என்றால் முரண்பட்டது அல்ல, அது ஒரு நகைச்சுவை. ஊழை வென்றுவிடலாம் என்றால் வென்றுவிட்ட பிறகு வருகிற அந்த நிலைமைதான் ஊழை வெல்லவே முடியாது. இறுதியாக நிகழ்கிற விஷயம்தான் ஊழ் என்கிற பொழுது ஊழை எப்படி ஒருவன் வெல்ல முடியும்? வாழ்க்கையில் 2 வகையான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, சிலவற்றை நம்மால் முயன்று மாற்ற முடியும், சிலவற்றை மாற்றவே முடியாது. ஒரு இறப்பை மாற்ற முடியாது, ஒரு சுனாமி வரும் என்றால் மாற்ற முடியாது, ஒரு நிலநடுக்கம் வரும் என்றால் மாற்ற முடியாது. ஆக மாற்ற முடியாத விஷயங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றக்கூடிய விஷயங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஆக நம்முடைய தமிழ் சொல்கிற ஊழ் என்பது ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கின்றன. ஒன்று ஃபேட் என்கிறோம், இன்னொன்று ரூல் என்கிறோம். இரண்டுமே விதி என்ற பொருளுடையவை. விதியின் பொருட்கள் என்று பார்த்தால் ஃபேட் என்றும் இருக்கிறது, ரூல் என்றும் இருக்கிறது. தமிழர்கள் நம்புகிற ஊழ் என்பது ஃபேட் அல்ல, ரூல். இப்படி நடந்தால் இப்படித்தான் நடக்கும், இதை நம்பு என்கிறது. சில விஷயங்களுக்கு நமக்கு காரணம் தெரியவில்லை, திடீரென்று ஒன்று நிகழ்ந்து விடுகிறது. நாம் என்ன பாவம் செய்தோம் என்று நினைக்கிறோம், அமைதி கொள், முற்பிறவியில் செய்ததனுடைய விளைவாக இருக்கலாம் என்கிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினுடைய 3 நோக்கங்களில் ஒன்று ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். அதுபோன்ற பல சிந்தனைகளை இந்த நூல் எழுப்புகிறது. பிள்ளைத்தமிழ், அதில் வருகிற ஊசல் இந்த நூலில் அமைந்திருக்கிறது. பார்த்தசாரதி காலமானார். அவருடைய சகோதரி போல் இருந்த கமலம் சங்கர் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மனதில் வேதனை அடைந்தார். அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எல்லா துயரங்களிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு அருமையான ஒரு கருவி நம்மிடமே இருக்கிறது, அது தமிழ் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் நாப்பா பிள்ளைத்தமிழ் என்று ஒரு பிள்ளைத்தமிழ் நூல் எழுதினார். துயரத்திலிருந்து விடுபட்டார். என்னுடைய அன்பு சகோதரி, என்மேல் பெரும் பாசம் கொண்டிருக்கிற சகோதரி, இப்போது வெளிதேசத்தில் வாழ்கிறார், செல்லப்பாப்பா கீரன் அவர்கள். கீரனுடைய மனைவி, அது கலப்பு திருமணம். கீரனை காதலித்து மணந்தார் அவர். கீரன் காலமான போது அளவற்ற துயரடைந்தார். துயரத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும். கீரன் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் எழுதினார். தமிழ் எல்லா சோகங்களையும் மாறி நம்முடைய வாழ்க்கையை இயல்பாக அமைக்க உதவுகிறது என்பதை இந்த நூலை படிக்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நூலில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வரி, அதை நான் நியாயப்படுத்தவும் விரும்புகிறேன். அந்த வரியை படிக்கிற போது எனக்கு ஏன் அது பிடித்தது என்று உங்களுக்கே தெரியும். தலையை மழிப்பார் சிலர், சிலர் தாடி சடைமுடிகள் மலைவுற காவி மடி வெண்பொடி அக்க மாலைகள் தான் நிலைபெறு வேடத்தர் என்று சொல்லி திருவள்ளுவருடைய அந்த குறள், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததொழித்து விடின் என்பதை பற்றி எழுதுகிறார். நாங்கள் எல்லாம் மக்கள் குரல் ராம்ஜி உள்பட வள்ளுவ மரபைத்தான் பின்பற்றுகிறோம். வள்ளுவர் என்ன சொன்னார்? மழித்தலும் வேண்டா நீட்டலும் வேண்டா என்றார். மழிக்காமலும் நீட்டாமலும் இருந்தால் ட்ரிம் செய்து கொள்வதுதான் சரியான நெறி என்று வள்ளுவர் மரபில் நாங்கள் தோற்றத்தை கொடுக்கிறோம் என்ற கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் பற்றி இந்த நூலில் சில இடங்களில் செய்திகள் வருகின்றன. மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து மிக அழகாக இங்கு திரையிடப்பட்டு நாமும் அதை முணுமுணுத்து கொண்டோம். மிக உயர்ந்த ஒரு பாடல். ஆனால் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டுமல்ல, சுந்தரம்பிள்ளை ஏராளமான விஷயங்களை எழுதியிருக்கிறார். இந்த மனோன்மணியத்திலே அற்புதமான கற்பனைகளோடு பல நயமான விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு அழகிய கற்பனையை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன். அதிகாலையில் காகங்கள் பறக்கின்றன. பறக்கின்ற போது கா 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 என்று கத்தியவாறே பறக்கின்றன.
அது ஏன் என்று சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார். இருட்டு கருப்பாக இருக்கிறது, காகங்களாகிய நாங்களும் இருட்டை போல் கருப்பாக இருக்கிறோம் என்று கருதி இருட்டை அழிக்கிற சூரியனே, எங்களையும் இருட்டாக கருதி அழிக்காமல் எங்களை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லி அவை கா கா என்கின்றன என்பது சுந்தரம் பிள்ளையுடைய கற்பனை. இப்படி ஏராளமான சிந்தனைகளை இந்த நூல் எழுப்புகிறது. மரபுத்தமிழ் அன்பர்களுக்கு அண்மை காலத்தில் கிடைத்திருக்கிற பெரிய பொக்கிஷம் இந்த நூல். இந்த நூலை சாத்தியமாக்கியுள்ள அகிலா ஜுவாலா அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும். இது போன்ற நூல்கள் தமிழ் வெளிவருவது மிக மிக குறைந்து விட்டது. சிறுகதைகள் வருகின்றன, நாவல்கள் வருகின்றன, புதுக்கவிதைகள் வருகின்றன. இத்தகைய மரபு கவிதை நூல்கள் வருவது மிக மிக குறைவு. இந்த காலகட்டத்தில் இந்த அரிய நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கும் என்னுடைய அன்பு தங்கை சகோதரி அகிலா ஜுவாலா அவர்களுக்கு, என்னுடைய தங்கை புதல்வர் நான் நேசிக்கிற கதிரவன் அவருடைய அன்பான சிறந்த வரவேற்புரை செல்வி மருமகள் அவர்களுக்கு மற்றும் அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் நாங்கள் இளம்பூரணனார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற பெருமிதத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10 நிமிடம் கூடுதலாக தந்தவருக்கு கூடுதல் நன்றி. கீதையை கேட்டது போல் ஒரு உணர்வு, பேசியது கிருஷ்ணன் அல்லவா? இந்த அரங்கம் மீண்டும் அவருக்கு பலத்த கரவலின் மூலமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து உரையாற்ற வருபவர் எப்போதும் சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு சுற்றி கொண்டே இருக்கும் ஒரு சக்கரம், அது காலச்சக்கரம். பேருக்கு ஏற்றாற்போல் நரசிம்ம அவதாரம் எடுப்பார், தவறு செய்யும் இளைஞர்களின் வயிற்றை கிழிப்பார். தனது வார்த்தைகளால் இவரின் நகைச்சுவையும் நையாண்டியும் சம்பந்தப்பட்டவர்களே படித்து சிரிக்கும் சரவடிதான் ஓய்வில்லாமல் உழைக்கும் காலச்சக்கர நரசிம்மா அவர்களை வாருங்கள், கர்மாவும் வாழ்வியலும் ஆய்வுரையை தாருங்கள்.